ஏ சுப்பு, சுப்பு. ஐயா விடமாட்டா போயே, பின்னாடியே துரத்துறா. ஏ சுப்பு, நில்லு சுப்பு. கடனை வாங்கிட்டு நீ பாட்டுல இருக்க. நான் எந்த கடனும் வாங்கல. அட வேகமா வாயா, இன்னைக்கு அவனை விடக்கூடாது. வரசா வா. அப்பாடா, ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. ஏயா சுப்பு, வாங்கின காசை கொடுக்க மாட்டியா? திருப்பி கேட்டா அப்படி ஓட வச்சுக்கிட்டு இருக்க. ஏப்பா, வாங்கின காசை கொடுக்க வேண்டியதானப்பா. ஆமையா, அவனே ஒரு கடங்கார பையன். அவனை கொஞ்சிக்கிட்டு உன்னையெல்லாம் கட்டி என்னத்த பண்றதுன்னே தெரியல. என்ன ஏமாத்திட்டு காசை அவன் வாங்கினதுக்கு? ஏ சுப்பு, உன் பொண்டாட்டியை கூப்பிடு. சுந்தரி, சுந்தரி இங்க வா. அட ஏன் வீட்டு வாசல்னு கத்திக்கிட்டு இருக்க? சுந்தரி, நீயே இந்த நாயத்தை கேளு. உன் புருஷன் கடனை வாங்கிட்டு தரமாட்டேங்கிறான். யோ, அந்த பொம்பளைகிட்ட காசு வாங்கினியா? ஐ திங்க் வாங்கிருக்கலாம், மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். யோ, ஒழுங்கா பேசல, வாய்கையெல்லாம் உடச்சு விட்டுருவேன் பாத்துக்க. எவ்வளோ வாங்கின? சுந்தரி, கோப்படாத 50 ரூபா வாங்கினேன். யோ, 50 காசு உனக்கு எதுக்கியா? என்னது 50 ரூபா? 50 காசா? சுந்தரி, உங்க வீட்டுக்காரனை முத காசை கொடுக்க சொல்லு, இல்ல நீ கொடு. ஏமா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இந்த ஆளுக்கு காசு கொடுக்கும்போது என்னை வச்சுக்கிட்டா கொடுத்த? பார்க்க மஞ்சமாக்கியா மாதிரி இருந்தா உடனே கடனை கொடுத்துருவிய. அவன் திருப்பி கொடுப்பானா கொடுக்க மாட்டானான்னு தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்க மாட்டியா? வந்துட்டா என்கிட்ட காசு கேட்கறதுக்கு. சரி, இப்ப காசுக்கு என்ன பதிலு அதை சொல்லுங்க முத. நான் காசெல்லாம் தரமாட்டேன். வேணா நீ கொடுத்த காசுக்கு இந்த ஆளை கூட்டிட்டு போ. அந்த காசு கழியிற வரைக்கும் இந்த ஆளை வேலைக்கு வச்சுக்க. என்ன, ஒரு நாளைக்கு 8 நேரம் சோறு மட்டும் சாப்பிடுவான். அதை மட்டும் வேலைக்கு கொடுத்துட்டீங்கன்னா போதும். நீ சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டிலே இருப்பான். வச்சுக்க, கூட்டிகிட்டு போ. போயா. ஏற்கனவே கடனுக்காக தான் இவனை கட்டிட்டு வந்திருக்கேன். இதுல ஓம் புருஷன் வேறையா? கோயில் உண்டியல்ல போட்டதா நினைச்சுக்கிறேன். நீங்களே வச்சுக்கோங்க. ஏ சுப்பு, இன்னும் கடன் கிடன்னு கேட்டுட்டு வந்த அவ்வளவுதான் பாத்துக்க. நான் போயிட்டு வரேன். சரி பார்த்து போயிட்டு வாங்க. அண்ணனை பத்திரமா பாத்துக்கங்க. சிப்பு வரேன்ப்பா. யோ, போயா முதல்ல. சுந்தரி, நீ அவங்கள்ட்ட காசு இல்லைன்னு சொன்னது கூட நான் பொறுத்துக்குவேன். என்னைய மஞ்சமாக்கியான்னு சொல்ற, அதை கூட விடு, அதையும் பொறுத்துக்கிறேன். ஆனா 8 நேரம் சோறு திம்பேன்னு சொன்ன பாரு, அதை மட்டும் என்னால பொறுத்துக்க முடியாது. என்னைக்கு நீ எனக்கு 8 நேரம் சோறு போட்ட? 2 நேரம் சோறு போடுறதுக்கே அழுது சோறு போடுவ. யோ, நான் இல்லாதப்ப சட்டியில போய் அள்ளி சாப்பிடுவீல, அதுவும் தான் கணக்கு. என்ன ஒரு கை அள்ளி திங்கிறது அதுவும் உனக்கு கணக்கா? அது ஒரு வேளை சாப்பாடா? சுந்தரி, கடைசியா கேட்கிறேன், என்னைய புருஷனை மதிப்பியா இல்லையா? அந்த பொம்பளை கூட போங்கிற? யோ, அதெல்லாம் உன்னை புருஷனால மதிக்க முடியாது. இருக்கிறன்னா இரு, இல்லாட்டி கிளம்பு. அப்பெல்லாம் போக முடியாது சுந்தரி. இன்னும் 50 வருஷம் ஆனாலும் சரி, நான் இருந்து நாயத்தை கேட்டுட்டு தான் போவேன். நீ எல்லாம் ஒரு மனுஷன்ட்டு போயா. பாருங்க மக்களே, பொண்டாட்டி கடை வாங்கினா புருஷன் வாய மூடிட்டு கட்டணுமா? இதே புருஷன் கடை வாங்கிட்டா பொண்டாட்டி எனக்கு அதுக்கும் சம்மதம் இல்லைன்னு போயிடுவாங்க. இது என்ன நாயன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரிங்க மக்களே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு கதையோட வரோம்.